நண்பர்களே வணக்கம். நீ ஞாயிற்றுக்கிழமை மணி வந்து இப்போ 8 ஆகுது. காலைல 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் நமக்கு கிடைக்குது, ப்ளஸ் இன்சென்டிவ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். லைவாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், 8:10க்கு லாகின் பண்ணேன். மொதல் ஆர்டர் 8:40க்கு தான் போட்டிருக்காங்க. முதல் ஆர்டரு சங்கீதா ஹோட்டலில் தான் வந்திருக்கு. எடுக்க போகலாமா? நம்ம ரூம்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் ஹோட்டலு. நீங்கள் எங்கேயும் லேட் பண்ணாமல் அப்படியே போகிற இடமெல்லாம் ஆர்டர் டக்கு டக்குன்னு கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் முடிச்சிடலாம். பார்ப்போம் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு. இன்றைக்கி சண்டே வேறு. எஸ்எஸ் எல்லாம் போனோம்னா கூட்டம் சரியாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்கலாம். கில்பர்ட் கப்பே இந்த இருக்குது பாருங்கள். விஜய் சித்தோட அண்ணனோட கடை இங்கே தான். இது சாப்பிட்டு கிஃப்ட்டு போங்க அப்படின்னு இருக்குல்ல. வந்தாச்சு ரெஸ்டாரண்ட்டு. மொதல் ஆர்டர் எடுக்க வந்தாச்சு. கீதம் ரெஸ்டாரண்ட்டு. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் சங்கீதான்னு, மன்னிச்சிக்கோங்க. ஆர்டர்னா ரெடி ஆகலைண்ணா, கேட்போம் ரெடியாக இருக்கா என்னன்னு. ஆர்டரை வாங்கியாச்சு. ஒரு வழியாக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. பிக்கப் ஆர்டர் கொடுத்து கஸ்டமர் லொக்கேஷன் போகலாமா? இங்கேருந்து ஒரு 4.9 5 கிலோமீட்ரு கஸ்டமர் லொக்கேஷனு. அதெல்லாம் 1/2 ஹவருக்கு மேலாம் வெயிட் பண்ண வச்சுருவாங்க. சில இதில் ஃபுட் ரெடி போட்டுருவாங்க, ஆனால் ஃபுட்டை கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் ரெடி ஆகிட்டு இருக்கும்பாங்க. அது பெரிய தலைவலி. ஆனால் ஸ்விக்கியில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ உங்களை ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு டைமிங் ஓடிட்டுருக்கும். அதே மாதிரி நமக்கு அதுக்கான அமௌண்ட்டு கிடைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு. ரொம்ப பெரிய அமௌண்ட்டு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாலாம் கிடைக்காது. சும்மா 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா ஒரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஆனால் சொமேட்டோவில் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. சொமேட்டோவில் எப்படின்னா ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா வேணால் டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். இதுமாரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க, இதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இது 8:10க்கு லாகின் பண்ணேன். மொதல் ஆர்டர் 8:40க்கு வந்தது. அதை எடுக்க போனால் 10 நிமிஷத்துட்டு அங்கே ரெஸ்டாரண்ட் லேட்டு. அதை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு ஒரு 9:20 ஆயிடுச்சா. அதுலேருந்து ஒரு 40 நிமிஷம் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். ஆர்டர் வரல. சரி மணி ஆகிடுச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு சாப்பிடுன்ட்டு போயிட்டு சாப்பிட கையெல்லாம் அழைச்சிட்டு அக்கா ஒரு 3 தோசை கொடுங்க அப்படிங்கிறேன். பார்த்தா ஆர்டர் வந்துருச்சு. 2 ஆர்டராக வந்துருச்சு. மல்டி ஆர்டரு, பேஜ் ஆர்டர்னு சொல்லுவாங்க இதில் ஸ்விக்கியில். 2 ஆர்டராக வந்துச்சா. சரி என்ன பண்ணுறது, சரி வேணாக்கா நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதேமாரி தான் எனக்கு மட்டும் இல்லை, பாதி பேரோட நிலைமையும் வாழ்க்கை இப்படி தான் போய்ட்டுருக்கும். அவ்வளோ நேரம் சும்மா நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா ஆர்டர் வரும்போது, ஏன்னா மல்டி ஆர்டர் ஒரு ஆர்டராக இருந்தால் கூட கொஞ்சம் லேட் சாப்பிட்டுட்டு லேட் ஆகி கூட கொஞ்சம் எடுக்க போகலாம். ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடும். மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தலைவலி. இந்த 2 ஆர்டரை எடுத்து கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். இப்போ ரெஸ்டாரண்ட்டு போயிட்டுருக்கேன். ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. A2B. இங்கே தான் 2 ஆர்டருமே இங்கே தான் போட்டிருக்காங்க. ஓகே, 2 ஆர்டர் வாங்கியாச்சு. இன்றைக்கி டோட்டலாக வந்து 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கம்பல்சரி லாகின்ல இருக்கணும். நைட்டு பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 11 மணிக்கு வரைக்கும் லாகின்ல இருக்கணும். அது எதனால் லாகின்ங்கிறத சொல்கிறேன். ஆனால் வந்து மினிமம் வந்து 3:30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரமும் நீங்கள் கம்பல்சரி லாகின்ல இருக்கணும். கொஞ்ச நேரம் நீங்கள் ஆஃப்லைன் போனாலும் முடிச்சு, அவ்வளோதான். கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். நண்பர்களே, மணி 5 ஆகிடுச்சு. காலைல ஸ்டார்ட் பண்ணது இன்னும் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நமக்கு இன்சென்டிவ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 1050 ரூபா. ஹையஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1680 ரூபா. 39 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். 39 ஆர்டர்லாம் நம்மளால் இன்றைக்கி முடிக்க முடியாது. பார்க்கலாம் எவ்வளோ இன்சென்டிவ் நம்மளால் எடுக்க முடியுது இன்றைக்கி அப்படின்னு. இதில் வந்து கம்பல்சரி லாகின் சொல்லியிருந்தால 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், ப்ளஸ் நைட்டு வந்து 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இது கிடைக்கும். மினிமம் ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சாப்பிடும்போது மதிய சாப்பாடு சாப்பிடும்போது ஒரே இடத்துல நின்றதுனால
மூவ் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரு ரிஜெக்ட் ஆகிட்டு தானா. இதுக்கு மேலே நைட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் நான் அதுமாரி ஏதாவது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்சென்டிவ் வராது. ஆர்டரை வாங்கியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் போகலாமா? நண்பர்களே, நேற்றுக்கு ஆர்டர் முடிச்சாச்சு. ஸ்விக்கியில் வந்து இன்சென்டிவ் வந்து லேட்டாக தான் ஆட் ஆகும். அதனால தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். நேற்றுக்கு வந்து 27 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 25 ஆர்டர் முடிச்சிருந்தோம் அப்படின்னா 1050 ரூபா இன்சென்டிவ் மட்டும். அந்த இன்சென்டிவ் நமக்கு வந்துருச்சு. ஹையஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39 ஆர்டர் பார்க்கணும், 1680 ரூபா. அதுனா காலையிலே எழுந்துச்சி இன்னும் சீக்கிரமே ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும். நமக்கு அதை எடுக்க முடியல. நேற்றுக்கு ஓட்டியிருந்த அமௌண்ட்டு 1333 ரூபா ப்ளஸ் ஒரு 1050 ரூபா இன்சென்டிவ். டோட்டலாக அமௌண்ட்டு 2383 ரூபா. இதான் நமக்கு நேற்று கிடைச்ச அமௌண்ட்டு. ஓகே, இதுமாரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வேறு டைமிங்கில் ஓட்டி போடணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே, சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.